என்னங்கடா, எனக்கான மாதிரியே உங்களுக்கும் கண்ணு சிவப்பாயிடுச்சா? கண்ணுலேருந்து தண்ணியா வடியுதா? காலையில பசை போட்டு ஒட்டின மாதிரி கண்ணை துறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கா? அப்ப சொல்லி முடிஞ்சு போச்சுடா. ஐயோகோ, அவங்க முகத்துல கண்ணு தானே எடுப்பா இருக்கும். அந்த கண்ணையே ஆத்தா எடுப்பானா கேட்கறதுக்கே கடுப்பா இருக்கே. அப்ப அவங்க கண்ணையும் பிடிக்கிடுவாள் ஆத்தா. ஏய் சும்மாறா, அதெல்லாம் புடுங்க விட்டுருவோமா? அதெல்லாம் போகாது அண்ணே. இதை தடுக்க என்ன வழின்னு ஆத்தாட்ட கொஞ்சம் குறி கேட்டு சொல்லுங்கண்ணே. கேட்குறேன். அத்தா, இந்த அற்ப பதர்களை ஏன் தண்டிச்ச, என்ன காரணத்துக்காக தண்டிச்சேங்கிறத ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து சொல்ல அத்தா. ஏதாவது ஒரு ரூபத்தில் இல்லை, இதோ ஒரு ரூபத்திலேயே வந்து சொல்றேன். அரே பாப்ரே, ₹1 எப்படி நடிக்கிறானே? இவனுக்கு 50 காசு கொடுத்துருக்கலாம் போல. எங்க குடும்பத்துக்கு என்னதான் ஆச்சு? என் கோயில்லையே சண்டையை போட்டு அதை இழுத்து மூணா எனக்கு கோவம் வராதா? நான் பயங்கர ருத்ரமா இருக்கேன். உங்க குடும்பத்து பார்வையெல்லாம் பறிக்காம விட மாட்டேன்னு பழிச்சுன்னு சொல்றப்ப அப்போ கோயில உடனே திறந்துடலாம். அத்த மனசு குளிர்ற மாதிரி கும்பாபிஷேகத்தையும் நடத்திடலாம். என்ன ராமசாமி? அப்ப உடனே கோயில திறந்துடலாம். ஆத்தா மனசு குளிர்ற மாதிரி கும்பாபிஷேகம் நடத்திடலாம். என்ன ராமசாமி? நீங்க 2 பேர் மட்டும் மனசு வச்சா திறக்க முடியாத, கலெக்டரும் மனசு வைக்கணும்ல. ஐயோ, அதுக்குள்ளே கண்ணு போயிடுச்சுன்னா? முருகேசா, அதுக்கு ஒரு தற்காலிக வழிய ஆத்தா அண்ணங்கிட்ட சொல்லாமலா இருந்திருப்பா? இதுதான் அந்த தற்காலிக வழி. ஆனா கோயில் திறக்கிற வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த மந்திரிச்ச கண்ணாடியை நீங்க கழட்டக்கூடாது. ஏன் முகத்தை கழுவும் போது கூட இந்த கண்ணாடியை கழட்டக்கூடாது. Academia da Kajun, Kajun, Tanti, Pinta Kajun, Adre da Dum Dum.